ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் ஏக்கா அப்படி சோகமாக இருக்கேன்னு சொல்லி நினைப்பீங்க. ஒன்றுமே இல்லை, உள்ளுக்குள்ளே எவ்வளவோ சோகத்தை வச்சுக்கிட்டு வெளியே சிரிக்கிற மாதிரி நடிக்கிறேன். ஏக்கா என்னக்கா பிரச்சனை நீங்கள் கேட்கலாம். காசை கை நிறையா பார்த்துட்டு இந்த ஒரு வாரமாக 15 நாளாக அவர்கிட்ட காசு இல்லை. போன வாட்டி குற்றாலம் போனோம் இல்லையா, போன வாட்டி போனோம் பார்த்தீங்களா, அப்போ போகும்போது கூட காசு இல்லை எங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில பேர் கொடுத்தாங்க. அதை வச்சு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தங்கச்சி யாரோ வந்து வெளியூரில் இருந்து போட்டு விட்டுச்சு ஒரு 7,000 நானே உங்களுக்கு கணக்கு சொல்லியிருக்கேன். ரூமுக்கே ஒரு நாளைக்கு 3,500 அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் வச்சுருந்த காசு, அதாவது நாங்கள் 2 பேருமே ஒரு காசு வச்சுருப்போம். அதை யாரும் இதை எடுக்க மாட்டோம். அதாவது 100க்கு 100% தொடமாட்டோம். நான் ஒரு 4,000 ஒழிச்சு வச்சுருந்தேன். அதை தான் கொண்டுக்கிட்டு போனோம். அப்படிங்கும்போது செலவழிச்சிட்டு நல்லா ஒரு 3 நாளாக ஜாலியாக இருந்துட்டு சுற்றிட்டு வீடியோ கூட போடலை. ஏன்னா குத்தாலத்துக்கு போய் போட்டால் எல்லோரும் திட்டுறீங்க, என்னதான் இருக்குது இந்த குத்தாலத்தில் உனக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் லைக் இட் ஒன்லி ஃபார் குற்றாலம். மற்றபடி உங்களை மாதிரி ஊட்டி, கொடைக்கானல், இந்த ஏற்காடு இதெல்லாம் எனக்கு போக பிடிக்காது. ரெண்டாவது எனக்கு எப்படின்னா, எனக்கு எப்பவுமே ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி பிளேஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மலை, காடு, செடி கொடி இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் ஏறலை. நேற்று கூட அவங்க மாப்பிள்ளை ஒருத்தன் ஜீவான்னு ஒருத்தன் இருக்கான். மாமாவுக்கு சட்டை எடுக்க கொடுத்துருவியாக்கா. ஏன்னா போன வாட்டி போட்டு விட்டா காசை நான் செலவழிச்சிட்டேனா. இந்த மூதேவி அவன்கிட்ட போட்டு கொடுத்துட்டான், செலவழிச்சிட்டான். அப்போ குற்றாலம் போய் செலவழிச்ச காசு யாரு காசு சொல்லுங்கள் பார்ப்போம். செலவழிக்கிறதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை 2,000 கொடுத்தான், காசு சட்டை எடுக்க கொடுக்கலன்னு சொல்லி நீ அவ்வளோ அசிங்கப்படுத்தி விட்டான். நேற்று அந்த பையன் போட்டுவிட்டு, அக்கா மரியாதையாக கொடுத்துருக்கா, அவ்வளோதாக்கா, இதே ஏமாத்திராதக்கா, எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா மாமா சட்டை இல்லைன்னு சொல்லும்போது இது வேறு என்னடா எலிவேலை மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சரிடான்னு சொல்லி போட்டோட சொன்னேன். நீங்கள் நசமாலுமே நம்ப மாட்டீங்க, கடவுள் சத்தியமாக சொல்கிறேன். காசே அக்கௌண்ட்டில் இல்லைங்க. அவன் போட்டு 1,500 நேற்று பாலை 500 கேட்டான். கொடு, நான் போய் பிள்ளைய பார்க்கணும், எனக்கு பார்க்கணும் போல இருக்குது. காசே இல்லை. நானும் காலையிலேருந்து சுற்றுறேன்னு சொல்லி ஒரு 6:30 மணிக்கு கூப்பிட்டேன். ஐயோன்ட்டு ஒரு பக்கத்து பார்த்தா பாவமாக இருந்துச்சுட்டு அப்புறம் ஒரு 500 போட்டு விட்டேன். எப்படி சரக்கு அடிச்சுட்டு இங்கேருந்து போவேன், சாப்பிடணும். சரி திரும்பி 2 நாளைக்கு செலவுக்கு வேணுங்கிறனால போய் தொலைடா போடா அப்படின்ட்டு விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க. நல்லா பார்த்துக்கங்க சரியா? 2 அக்கௌண்ட் இருக்குது. அதில் ஒன்று மசாலா அக்கௌண்ட்டு, இன்னொரு அக்கௌண்ட்டு. உங்கள் முன்னாடியே நான் வந்து போட்டு இந்தாங்க பவரை குறைச்சிட்றேன். இந்தாங்க, நானா இப்படின்னு நினைப்பீங்க தெரியுதா? அக்கௌண்ட்டு 2 அக்கௌண்ட்டு. இதில் அப்படியே உங்கள் முன்னாடியே நான் வந்து செக் பண்ணுறேன். வாங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. உடனே லட்சத்துக்குன்னு சொல்லி போயிடாதீங்க இடையே. வெறும் 1 10 1,007 இருக்குது. 1,007 84 பைசா. தெரியுதா உங்களுக்கு? 1,007 500 அவன் போட்டதை தான் அவருக்கு போட்டுவிட்டு 1,000 வச்சுருக்கேன். என்னால் முடியலை. இன்னொரு அக்கௌண்ட்டை அது இந்த ஃபோன்பே வேலை செய்ய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அதில் 600 என்னமோ இருக்குது. இங்கே யாருங்க அந்த அக்கௌண்ட்டையும் காமிக்கிறேன் வாங்க. ஏன் உங்கள் மனசை திருப்தி போய் இது பண்ணணும்? ஐயோ அது வந்து தொலையாதே, வரமாட்டேங்குதுங்க. 1,000 வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணுறது? சரி நாளைக்கு இன்றைக்கி எங்கேயாவது குற்றாலம் போகலாம். இப்போ வெளியே ஒரு வேலை இருக்குது, முக்கியமான வேலை. இந்த அடுப்பு வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். என்ன அடுப்புனா, இந்த சிலிண்டரோட அடுப்போட ஒரு 5 கிலோ வரும்ல. ஏன்னா குற்றாலம் போனால் எங்களுக்கு சாப்பாடு ஒன்று தான் விளங்கவே மாட்டேங்குது. சாப்பாட்டுக்கே ஒரு நாளைக்கு 1,500 2,000 சத்தியமாக ஆகுது. நம்ம மீன் எடுக்கிறோம் அப்படின்னா 1 கிலோ மீன் 1,5 கிலோ மீன் எடுத்து கொடுத்தாலே 600-700 சமைச்சு கொடுக்குறதுக்கு ஒரு 600 1,200 வருது மீன் எடுத்து சமைக்க கொடுக்குறதுக்கு. சரி எதுக்கு நம்மளே சமைச்சு நம்மளே இது பண்ணுவோம்னு சொல்கிறனால இப்போ சிலிண்டரோட அடுப்பு எப்போவுமே நமக்கு தேவை. அழகாக இப்போ வெளியே உட்காந்து ஒரு சமையல் வீடியோ போடணுன்னா கூட என் தங்கச்சிகளுக்காக அழகாக அதை போட்டு அழகாக காமிச்சா அதுக்கு, ஏன்னா அடுப்படிக்குள்ளே தானே வச்சு அவங்களுக்கு அந்த ஹீட்டு படுது. வெளியே உட்காந்து சமைக்கும் போது அதுகளுக்கு ஒரு ஆசையாக இருக்குது, அப்படி ஹாலில் உட்காந்து கூட சமைக்கலாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதை இது பண்ணிடுவோம். கொஞ்சம் பாத்திரம், தோசைக்கல், இட்லி சட்டி, மிக்சி அங்கேயே இருக்குது. எங்கள் ரூமுக்கு கீழேயே இருக்குது சிலிண்டரு, பாத்திரம், என்ன தேவையோ மெத்தை எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறனால சரி இருந்தால் நம்ம கொண்டு போயிடலாமேன்ட்டு. ரெண்டாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, பேசாமல் குற்றாலத்தில் ஒரு வீடு ஒன்று பார்ப்போமா, மாதம் ஒரு 5,000 வாடகையில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எப்படியும் மாதத்தில் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி போயிடுறோம். ஒரு வாட்டி போயும் நம்ம இவ்வளோ காசு கொடுக்க முடியாது. ஒரு வீடு மாதிரி பிடிச்சிட்டோம்னா அதில் கொஞ்சம் பாத்திரத்தை வாங்கி போட்டோம்னா நம்ம போகிறப்பெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அழகாக குளிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். சரி இந்த வாட்டி முடிச்சுட்டு அடுத்து போய் நம்ம ஏதாவது ஒரு வீடு பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். யாராவது குற்றாலத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட வீடு குற்றாலத்தில் இருக்குது அப்படின்னாலும் ரைட்டு. யாராவது இருந்தால் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, கிச்சன் போதும். கொஞ்சம் புழங்குற மாதிரி இடம், கொஞ்சம் காரு கிரு நிப்பாட்ட மாதிரியே, இல்லை கொஞ்சம் நல்ல செடி கொடி மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். ஒரு 5,000 வாடகை சரிங்களா? மாதம் ஆனால் அழகாக கொடுத்துக்கலாம்.
அட்வான்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், பிடிச்சிக்குறோம். ஏன்னா எங்களுக்கு காசு வந்து இதில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகுது. ஒரு நாளைக்கு 3800 வாடகைன்னா யோசிங்க பார்ப்போம். ஏன்னா நான் தான் அடிக்கடி குற்றாலம் போகிற ஆளாச்சு. எனக்கு என்னமோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கனால இந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுனே புரியல. நானும் ஒரு 4 நாள் சமாளிச்சிட்டேன். நேற்று கூட என்ன எப்படிக்கா அப்படிம்பீங்க. அது அங்கே வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது. ஒரு 2 டப்பா டானிக்கை வந்து எங்களுக்காக ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்று முடிச்சிட்டோம். இன்னொன்று இருந்துச்சு. இன்னொன்று வந்து இவர் வாங்கினது. அதை நாங்கள் சாப்பிடலாம். அதனால் நேற்று முடிச்சிட்டோம். வீட்டில் இருந்ததுனால எங்களுக்கு தெரியல. காசு ஒன்றும் அந்தளவுக்கு செலவு இல்லை. கறி வந்து கறி கடைக்காரிட்ட அக்கௌண்ட்டில் வச்சு தான் கறி வாங்கி போய் சமைச்சு சாப்பிடுவோம். நேற்று பொழப்பு ஓடிட்டோம். இன்றைக்கி வேறு வெளியே போகணும். ஒரு ரொம்ப முக்கியமான வேலை. அதனால் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்ட்டு. சாப்பாடு செய்யலை. இதையும் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த பாருங்க, பழைய சோறு நேற்று வச்ச மட்டன் குழம்பும் இருக்குது. இங்கே வாங்க, வீடை சுத்தம் பண்ணலை, வீட்டு வேலை பார்க்கலாங்கிறேன். அந்த வார்த்தை இப்போ தெரியாது. வெந்தயம் அரைச்சது, அதனால் கொஞ்சம் அப்படி இருக்குது. இது வந்து பால் பாத்திரம். சரியா, அந்த பாத்திரம்லாம் காலையிலே கழுவிட்டேன். இந்த பாருங்க, நேற்று வச்ச நாட்டுக்கோழி. கோழி கொஞ்சம் முத்தலாக போச்சு. பிடிச்சி காலையிலே திட்டினேன். இது நல்லதுக்கு இல்லை, நான் கடையை மாற்றிடுறேன்ட்டு. பாருங்க, நல்லா குழன்னு இருக்குதா. அப்படியே இப்போ எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, காலையிலே தொடச்சேன். எது எப்படி இருக்கோ இல்லையோ அடுப்படியை மட்டும் தொடச்சிருவேங்க. அது என் பழக்கங்க. அப்புறம் பாருங்கள், ஒரு குண்டா கஞ்சி நேற்று வடித்து என்ன பண்ணிட்டேன், இது கொத்துக்குச்சு. என்ன கொத்துக்குச்சு இங்கே பாருங்க, தொட்டு கூட பார்க்கலையே. இது எப்படி திங்கிறது, வந்தால் கத்துவானே. அரிசி அப்படி இருக்குது, நான் என்ன பண்ணட்டும். ஒரு குண்டா பழைய சோறு. இப்படியெல்லாம் குடும்பம் நடத்தி இப்படியெல்லாம் சிக்கனப்படுத்தி தான் நாங்கள் 2 காசு சேர்க்குறோம். புரியுதா? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னமோ நாங்கள் என்னமோ பெரிய லட்சாதிபதி மாதிரியும், நாங்கள் என்னமோ பெரிய கோடீஸ்வரம் மாதிரியும் நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தீங்களா கஞ்சியை? அந்த கஞ்சியை கையில் தொட்டோடனே நொசனு போகுது. இதை எப்படி சாப்பிடுவோம்? தான் வடையை வாங்கிட்டு வரேன்ட்டு இருக்காரு. வடையை வாங்கிட்டு வந்தோன்னா சாப்பிட்டா கையோடு கிளம்பணும். போயிட்டு எப்படி மத்தியான சாப்பாடு வெளியே தான். அது சைவமா அசைவமா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு இந்த அம்சவள்ளி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அதில் இந்த சுட்ட சிக்கன்னு ஒன்று கொடுப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக அருமையாக இருக்கும். அதனால் இன்றைக்கி அம்சவள்ளி பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சா கண்டிப்பாக சாப்பிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, மதுரையில் அம்சவள்ளி பிரியாணினா பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அப்படியே சும்மா அந்த மனம், அந்த பிரியாணி அதாவது திகட்டாது. ரொம்ப ஓவராக நெய் அதெல்லாம் இருக்காது. நார்மலாக இருக்கும், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதில் இவர் ஏதோ ஒரு சிக்கன் சொல்லி ஒரு வாட்டி வாங்கி கொடுத்தாரு. என் வாழ்க்கையில் சிக்கனே நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் அங்கே போனால் மட்டும் அந்த சிக்கன் சாப்பிடுவேன். அது என்னமோ கன்சூட்டு சிக்கனா என்னமோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னென்னலாம் ஒரு கோழிக்கு பேர் வைக்கிறாங்க. அது மாதிரி அதை சாப்பிட்லான்னு எனக்கு ஒரு ஆசை. அதை சாப்பிட்றோமா இல்லை போய் சபரீஸ்க்கு போய் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சபரீஸ்க்கு போய் பருப்பு பொடி, நெய், காய் அது இதுன்னு நிறையா கொடுப்பாங்க சைவம். அது இந்த வாழைப்பூ வடை, ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு வடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே போய் சாப்பிட்றோமாங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போடுறேன். ஆனால் இப்போ கிளம்பிட்டோம். எதுக்குன்னா இப்போ அடுப்பு வாங்குறதுக்கு. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான வேலையாக. சரியா, அதையும் போய் பார்த்துட்டு எப்படி மத்தியானத்துக்கு மேலே தான் நாங்கள் 2 பேர் தானே இருக்கிறோம். அதனால் போய் பார்த்துட்டு அப்படியே வர்றோம். வெளியே போகிறத வீடியோவை எடுத்து உங்களுக்காக போடுறேன். சரியா, குற்றாலத்தில் யாராவது உங்கள் வீடு இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி வாடகைக்கு விடலான்னு இருக்கோம்க்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாராவது குற்றாலத்தில் வீடு இருந்தால் ஒரு 5000 ரூபா வாடகைக்குள்ளே சொல்லுங்கள். சரியா, நம்ம அழகாக வந்து நான் பார்த்துக்கிறேன், பேசிக்கிறேன். எங்களுக்கு வீடு தேவை. எப்போ அதாவது சீசன் அப்போ வருவோம். வந்து அங்கே தங்குற மாதிரி தான். அங்கேயே இருக்க மாட்டோம். எங்களுக்கு இந்த வீடு இருக்குது, இடம் கிடக்குது. அதனால் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே இருந்தால் இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க வீடு இருந்தாலோ இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வீடையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா நாங்கள் மேக்ஸிமம் இங்கே அங்கே பாதி நாள் அங்கங்கே இருந்துக்குவோம். வீடு நான் எப்படி வச்சுக்குவேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பாருங்க, நேற்று கூட்டின வீடு. எங்கள் வீட்டுக்குள்ள குப்பையெல்லாம் அவ்வளோவா வராது. ஏன்னா நாங்கள் 2 பேர். நானே திட்டுவேன், எடுத்ததில் வை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மக்களே இப்போ வெளியே போகிறேன். வெளியே போய்ட்டு உங்களுக்காக வீடியோ வந்து விலாக் எடுத்து போடுறேன். வெயிலை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு கிளம்புறேன். இந்த கருப்பு சேலை கட்டினதுக்கு எதுக்குடா இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? அது என்னடா அப்படி இருக்குது? 4.5 லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க. நெஞ்செல்லாம் எனக்கு வலிக்குதுடா. இதுக்கு தான் அக்கா அழகாக வரவே மாட்டேங்கிறது. இருந்தாரு பிச்சைக்காரி மாதிரி எப்போ பார்த்தாலும் போட்ட நைட்டியே போட்டுருந்தா, காதில் கம்மல் கூட இல்லை. தெரியுதா? எவனாவது கேட்குறீங்களா? கருப்பு சேலை கட்டுனா என்னை கண்டா பண்ணி விட்றீங்கடா. சரிடா, ஓகேடா, பாய்டா. சரியா?